வாழையடி வாழையா சாபங்கள் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய நன்மைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நீதிமானுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களால நிரம்பி இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வேதத்தில் நம்ம எப்போதும் பார்த்துருக்கிறதும் இல்லை நம்ம நிஜ வாழ்க்கையில் சில விஷயத்தை புரிஞ்சிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இந்த பேயும் பிசாசும் சாபமும் ஆபத்துகளும் விபத்துகளும் நாசமோசங்களும் ரொம்ப வேகமாக வேலை செய்கிற மாதிரி, உங்களை துரத்துற மாதிரி ஒரு கற்பனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது இருக்கா இல்லையான்றதை விட கர்த்தருடைய நன்மைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேகமாக இருக்குதுன்றத நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை அமேசிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. தமிழ் வேதாகமத்தில் உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். என்ன சொல்றான்னா, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல வந்து உனக்கு பலிக்கும். ஆமா, உபாகமத்தின் புத்தகத்தோட பின்னணி என்னன்னா, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கையில் பல விதங்கள் உண்டு. இங்கே இதை செய்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்லப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் கீழே இந்த உபாகமத்தின் புத்தகம் இருக்கிறது. ஓகேவா? நீ இந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தாதான் அப்படின்றது இந்த உடன்படிக்கையோட கட்டளையா இருக்கு. அப்போ இந்த உடன்படிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, வந்து உன் மீது பலிக்க துவங்குமா. வந்து உன் மீது பலிக்க துவங்குமா. சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் என் மீது வந்து பலிக்கும், என் மீது வந்து செயல்படும். பலிக்கணும் என்னது? வந்து செயல்படும். அது என் மேல வந்து தங்கும், அது என்னை உயர்த்தும், அது என் வாழ்க்கையை மாற்றும். ஆமா, வாழையடி வாழையா சாபங்கள் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய நன்மைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் நீதிமானுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் சத்தத்தின் கீழே வந்திருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவை வார்த்தையான அவருக்கு செவி கொடுத்து இங்க வா, என்கிட்ட வான்னு சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் பலிக்கத்தக்கதாக இருக்கிறது. அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமென். when you come to this knowledge, இந்த நாலேஜ்ல கர்த்தருடைய வார்த்தை என் மேல பலிக்கிறதா இருக்கிறது அப்படி நீங்க யோசிக்க துவங்க the blessings get accelerated more. ஆமென். அது ரொம்ப அதிக வேகமாக உங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நீங்க பாப்பீங்க. இன்னைக்கும் உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை நீங்கள் செவி கொடுத்ததுனால, விசுவாசத்தினால, அவரை நீங்க நம்பினதுனால, அவர் சிலுவையில் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார் என்பதை, அவர் நாமத்தை நான் கூப்பிடும் பொழுது ரட்சிக்கப்படுகிறேன் என்ற நிச்சயத்தில் நீங்க இருக்கிறதுனால, அந்த ரட்சிப்பின் வல்லமை என்ன பண்ணுதுன்னா, இந்த பூமியில உங்களை பலவிதமான ஆசீர்வாதங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஆமா, இந்த வார்த்தை சொல்லுகிறது, இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில என்ன பண்ணுமா, வந்து பலிக்கும். வேதத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பலிக்கத்தக்கதாக, உங்கள் மேலே செயல்படுத்ததாக தேவனை என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். Every blessings of the Lord is upon you. It is working for you. It will work for you. Amen. It will overtake you. ஆங்கில வேதாகமம் சொல்லுது, அது உன் வாயிலே வைக்கப்பட்ட இயேசு என்கிற நாமம் என்ன பண்ண போகுதுன்னா, இனி உன் வாழ்க்கையில தீவிரமாய் நல்லவைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கைக்குள்ளே நடைமுறைப்படுத்த தக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீங்க இயேசுவின் இடத்துல, சிலுவையின் இடத்துல வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அவரோடு நீங்க நடக்க நீங்க துவங்க உங்க வாழ்க்கையில விறுவிறுன்னு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் செயல்படுகிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். ஆமா, you will see the blessings of the Lord. Hallelujah.